அப்ப நம்ம இயற்கையான முறையில எப்படி அங்க ரத்த ஓட்டத்தை கொண்டு போகலாம், ரத்த ஓட்டம் ஏன் அங்க தடைப்பட்டதுன்றதையும் நம்ம இதுக்காக பார்க்கணும். இப்ப இந்த ரத்த ஓட்டம் ஏன் தடைப்படுது அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஃபுட் எல்லாம் ஒரு பக்கம் வச்சாலும் நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டின்னு ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து கவனிக்கணும். அதாவது பைக்ல வந்து ரொம்ப தூரம் டிராவல் பண்றாங்க. இப்போ ஒரு நாளைக்கே வந்து நிறைய பேர் நம்ம கேட்குறோம், 100 கிலோமீட்டர் ஓட்டுறோம் சார், 200 150 கிலோமீட்டர் வந்து நான் பைக்ல டிராவல் பண்ண வேண்டிய நிலைமை இருக்குன்னு பாக்குறோம். இதனால வந்து இதுக்கும் அந்த விரைப்புத்தன்மைக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நேரமா உட்கார்ந்தே இருக்கிறவங்க, அதாவது உட்கார்ந்து இருக்கவங்க மட்டும் இல்லாம அதிகமாக தொப்பை ஃபேட் இது அதிகமா இருக்கவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு வருது. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க பைக்ல வந்து ஒரு பொசிஷன்ல உட்காருவோம் இல்லைங்களா, உட்கார்ந்த மாதிரியே ரொம்ப நேரம் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட லோவர் பாடிக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் போறது ஆட்டோமேட்டிக்கா கம்மியாகும். ஸோ அந்த பைக் வந்து ரோட்ல டிராவல் பண்ணும்பொழுது நீங்க அந்த பள்ளத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்படி இறங்கி ஏறும்போது பாத்தீங்கன்னா உங்களோட பின்பகுதி வந்து அழுத்தம் ஏற்பட்டு ரத்த ஓட்டம் அங்க போறது வந்து நேச்சுரலாவே தடைபட ஆரம்பிக்கும்.